வெல்கம் லீடர்ஸ் அண்ட் நியூ மெம்பர்ஸ். வெப்3 உலகம் உங்களை வரவேற்கிறது. புதிய நபராக இருப்பீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. அப்லோடு பண்ணுற அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கீழே வெப்3 உலகம் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுடைய டெலிகிராம் சர்ச் ஆப்ஷனில் கேகே வெப்3ன்னு டைப் பண்ணாவே வெப்3 உலகம் டெலிகிராம் சேனல் வந்துடும். அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணி கூடுதல் தகவல் தெரிந்து கொள்ளலாம். பல வகையான வருமான வாய்ப்பு வெப்3 உலகம் டெலிகிராம் சேனலில் அப்லோடு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற வருமான வாய்ப்பை நீங்கள் தேர்வு செய்து பின்பற்றலாம். இன்று க்ரோ ஆப் ரிஜிஸ்டர் வித் கேஒய்சி வெரிஃபிகேஷன். க்ரோ ஆப் என்பது ஒரு ட்ரஸ்டடான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, எஸ்ஐபி ட்ரேடிங் பிளாட்ஃபார்மாக இது பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது லீடர்ஸ். இந்தியாவில் மட்டுமே 3 கோடிக்கும் மேலே மக்கள் இந்த க்ரோ ஆப்பை பயன்படுத்துகிறாங்க. உங்களுக்கு இதுக்குரிய ரிஜிஸ்டர் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த லிங்க்கை டச் பண்ணி வெப்சைட் மூலிமா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோஸு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். உங்களுக்கு வெப்சைட் மூலிமா ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை ப்ளே ஸ்டோரில் கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கூடுமானவரை நீங்கள் வெப்சைட்டு ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் பண்ணுறவங்க ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு க்ரோ டச் பண்ணிங்கனாவே க்ரோ ஆப்னு வருது பாருங்கள், வந்து விட்டது. இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஓப்பன் இருக்குது, அதை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் அலோ கேட்கும். ஸோ உங்களுடைய இமெயில் ஐடி 2-3 மெயில் ஐடி யூஸ் பண்ணிங்கன்னா மெயின் மெயில் ஐடி எதை மிக முக்கியமாக பயன்படுத்துகிறீங்களோ அந்த மெயில் ஐடியை கொடுங்க. அடுத்து அலோ கொடுங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த ஃபோன் நம்பரை ஆட் பண்ணிங்களோ அந்த ஃபோன் நம்பரை இங்கே நீங்கள் கொடுங்க. அடுத்து ஓடிபி வரும். ஓகேங்களா? ஃபோன் நம்பரை டைப் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். தைரியமாக கொடுங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துருவாங்களா அப்படின்ற எந்த பயமும் இருக்க வேண்டாம். அப்படி யாருமே எடுக்க மாட்டாங்க இந்த ஆப்பில். ஓகேங்களா? ஸோ நீங்கள் புதிய நபராக இருப்பீங்கன்னா தைரியமாக பயப்படாமல் பண்ணலாம். ஏன்னா 3 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த க்ரோ ஆப்பை பயன்படுத்துகிறாங்க. ட்ரஸ்டடான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இருக்குது. ஓடிபி கொடுத்துட்டு அடுத்து செட் ஆப் க்ரோ பின், உங்களுடைய பின் நம்பர் பாஸ்வேர்டு இதில் 4 நம்பரை ஒரு டைரி அல்லது நோட்டில் எழுதி வைத்து கொண்டு டைப் பண்ணுங்கள். புதிய நபராக இருப்பீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஒரு டைரி குறிப்பெடுத்து வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. பின் நம்பர் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி வரும். ஸோ அடுத்த பேஜ் உங்களுக்கு காமிக்கும். கீழே அலோ பர்மிஷன்ஸ் கொடுங்க. ஃபோன் நம்பர், எஸ்எம்எஸ், லொக்கேஷன் அலோ டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதேமாரி அலோ கேட்கும். அலோ கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். ஹோல் யூஸிங் த ஆப் டச் பண்ணிங்கன்னா அடுத்து இதேமாரி வரும். இதில் நோ தேங்க்ஸ் அல்லது டர்ன் ஆன் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியவை, 2 சிம் யூஸ் பண்ணுறவங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் அந்த சிம் கார்டை தேர்வு செய்வது நல்லது. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டோட டைப் பண்ண சிம் கார்டை தேர்வு செய்யுங்கள். தேர்வு செஞ்சுட்டு அந்த சிம்முக்கு ஒரு எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த சிம்மில் காசு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிங்க. ஏன்னா 2 சிம் யூஸ் பண்ணுறவங்க கவனக்குறைவாக இருப்பீங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா காசு இருந்தால் தான் எஸ்எம்எஸ் வரும். எஸ்எம்எஸ் வந்தால் தான் வெரிஃபிகேஷன் ஆகும். பாருங்கள், எனக்கு அதில் பிஎஸ்என்னில் பேலன்ஸ் இல்லாததுனால வெரிஃபை ஆகலை. 24 ஹவர்ஸ் பெண்டிங் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் பேலன்ஸ் இருக்கான்னு சொல்லி எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேன் டீட்டெயில்ஸில் கொடுக்க சொல்லும். தைரியமாக பண்ணுங்கள், புதிய நபர் பயப்பட வேண்டாம். அடுத்து ஃபேஷியல் வெரிஃபிகேஷன், உங்கள் ஃபேஸ் வெரிஃபிகேஷனும் கேட்கும். ஸோ உங்களுடைய முகத்தை ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, மேலே கீழே திருப்ப சொல்லும். உங்கள் ஃபேஸ் மட்டும் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி தகவல் சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் பேன் டீட்டெயில்ஸ் எஸ் கன்ஃபார்ம் கொடுங்க. இப்போது ₹1 சென்ட் பண்ண சொல்லுது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து க்ரோ ஆப்புக்கு. எதுக்குன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு தானான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, வெரிஃபை பண்ணுறதுக்கு ஸோ சென்டு ₹1 சொல்லி வெரிஃபை பேங்க் கொடுங்க. நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ சென்ட் பண்ண பிறகு வெரிஃபை ஆகி வந்த பிறகு பேங்க் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் முடிந்து விட்டது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஆக்குபேஷன், உங்களுடைய தொழில், நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் வேலை செய்கிறீங்களா, கவர்மெண்ட் செக்டரா, ஸ்டூடெண்ட்டா, பிஸ்னஸ் மேனா, ஸோ ஃபார்மரா, செல்ஃப் எம்ப்ளாயா, உங்களுடைய ஆக்குபேஷன்
உங்களுடைய தொழில் வந்து என்ன தொழிலோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். தேர்வு செய்துவிட்டு அடுத்த பேஜ் உங்களுக்கு காமிக்கும். உங்களுடைய மதர் நேம், ஃபாதர் நேம் வந்து டைப் பண்ணி கீழே க்ரீன் கலரை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆனுவல் இன்கம், ஒரு வருடத்துக்கு எவ்வளோ இன்கம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குது, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், சிங்கிளா மேரிடா, ஸோ நீங்கள் மேரேஜ் ஆனவங்களா அல்லது சிங்கிளாக இருக்குன்னு சொல்லி அந்த டீட்டெயில் கேட்குது, அதுக்கு ஏற்ற நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டா அல்லது புதிய நபரா, நோ எக்ஸ்பீரியன்ஸ். புதிய நபராக இருப்பீங்கன்னா நோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருங்க. அடுத்த பேஜ் வந்து ஸோ ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் கேட்குது, ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். அலோவ் கொடுங்க. அலோவ் கொடுத்துட்டு ஆதார் கார்டு நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ பயப்பட வேண்டாம். ஸோ எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூர் தான். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆதார் நம்பர் தெரிந்தாலும் கூட யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுப்பாங்கன்னா ஜெராக்ஸ் கடையில் ஜெராக்ஸ் போகிறவங்களே ஏகப்பட்ட பணத்தை எடுப்பாங்க. அப்படி யாரும் எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டே அந்தளவுக்கு வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பும் பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் அண்ட் பிளாட்ஃபார்மாக தான் இருக்குது. அதனால் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் QP SI AP இருக்குது எனக்கு காட்டுது. உங்களுக்கு காமிக்கக்கூடிய லெட்டர்ஸை வந்து ரைட் சைடில் இருக்கிற பாக்ஸில் வந்து டைப் பண்ணி கேப் லெட்டர் ஸ்மால் லெட்டராக காமிக்கும். கரெக்டாக டைப் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த், டேட்டு மந்த்து இயர், உங்களுடைய பிறந்த டேட்டை வந்து சூஸ் பண்ணி கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் வரும். இதில் 6 டிஜிட்டல் செக்யூரிட்டி பின் நம்பர் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் அலோ, அதை டச் பண்ணுங்கள். ஸோ ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து பேன் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயிலை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ பேன் நம்பரு கொடுங்க. பேன் நம்பரு கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்து கீழே டச் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வரும். உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிட்டுருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா பேன் கார்டு டீட்டெயிலும் அப்ரூவ் ஆகிடுச்சி, சக்ஸஸ்ஃபுல். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே வெரிஃபை நடக்கும். உங்களுடைய ஒரிஜினல் ஃபோட்டோவே அப்லோடு பண்ண சொல்லுவோம். ஃபோட்டோ பிடிச்சி அப்லோடு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாகவே பண்ணுங்கள், ரொம்ப அவசரப்படாதீங்க. இந்த இடத்துல நோ தேங்க்ஸ் அல்லது டர்ன் ஆன் எதை வேணாலும் கொடுக்கலாம், உங்கள் விருப்பம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேமரா, இதான் வந்து ஃபேஷியல் வெரிஃபிகேஷன். நல்ல வெளிச்சமான ஒரு இடத்துல பேக்ரவுண்டில் ஃபோட்டோஷாப்பில் எப்படி நீங்கள் இருந்து ஃபோட்டோ பிடிப்பீங்களோ அதே போல் உங்கள் வீட்டில் ஒரு சுவரத்துக்கு முன்னாடி முன்னாடி நின்றுக்கிட்டு உங்களுக்கு அப்படியே செல்ஃபி எடுக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா அந்த கேமரா உங்கள் ஃபேஸ் வந்து ரைட்டு லெஃப்ட்டு அப் அண்ட் டவுன் வந்து தலையை திருப்ப சொல்லும். திருப்பினீங்கன்னா உங்களுடைய ஃபேஷியல் வெரிஃபிகேஷன் வந்து அப்லோடு எடுத்துக்கொள்ளும். எடுத்துகிட்டு ப்ராசஸ் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் சிக்னேச்சர். பேங்க்கில் இல்லை மற்ற இடத்துல நீங்கள் எப்படி உங்களோட சைன் வந்து இதில் போடுவீங்களோ அதே போல் சைன் வந்து இந்த ஸ்க்ரீன்லேயே நீங்கள் சைன் போட்டிங்கன்னா முடிஞ்சிடும். கீழே வந்து பச்சை கலரை நீங்கள் டச் பண்ணணும். ஓகேங்களா? நான் வந்து என்னுடைய சைனை வந்து அடிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுடைய சைனை வந்து போட்டு கீழே ஸ்க்ரீன் கலரை டச் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் இப்படி வரும். ஓகேங்களா? ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. அடுத்து நாமினி, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஹஸ்பண்டாக இருப்பீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் நம்பர் கொடுங்க. நீங்கள் ஒய்ஃபாக இருப்பீங்கன்னா ஹஸ்பண்ட் நம்பர் கொடுங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் நம்பரை கொடுத்துருங்க. ஸோ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஸோ இதை வந்து டச் பண்ணணும். பாருங்கள், ஐ கன்ஃபார்ம், ஐ அக்ரி, சின்னதாக டிக் இருக்குது பாருங்கள், அதை டிக்கை டச் பண்ணி ப்ராசஸை டச் பண்ணுங்கள். சைன் அப் கொடுத்துருங்க. ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேசி சைன் அப் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் வட்டம் போட்டிருக்கு, அதை வந்து டச் பண்ணுங்கள். அடுத்து இதுலேயும் ஆதார் கார்டு வந்து டைப் பண்ண சொல்லுவோம். டைப் பண்ணி சென்ட் OTP கொடுங்க. OTP வரும். ஸோ இதில் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் வந்து தேர்வு செய்து கொள்ளுங்கள். ஸோ ஆதார் OTP வரும், நீங்கள் அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டு வெரிஃபை ஆகி உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்னு வந்துவிடும். சரியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அப்படி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலைன்னா மீண்டும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். 1 or 2 டைம் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? கரெக்டாக பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வித்தின் 48 hours 48 மணி நேரம் வந்து இது எடுத்துக்கும். உங்கள் அக்கௌண்ட் வந்து ஃபுல்லாக எல்லா டாக்குமெண்ட்டும் வெரிஃபை ஆகி ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு 48 மணி நேரம் எடுத்துக்கும். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு 48 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணிய பிறகு அப்ரூவ் ஆகி வந்துவிடும். ஸோ அடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா மறக்காமல் வெப்3 உலகம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக்ஸு, எஸ்ஐபி எப்படி இதில் நம்ம முதலீடு செய்து என்பதை பற்றி யூடியூப் சேனலில் அப்லோடு பண்ணப்படும். ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் டெலிகிராம் சேனல், வெப்3 உலகம் டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். சர்ச் ஆப்ஷனில் கேகே வெப்3ன்னு டைப் பண்ணாவே வெப்3 உலகம் டெலிகிராம் சேனல் இருக்குது. நீங்கள் அங்கே உங்களுக்கு ஏற்ற வருமான வாய்ப்பை தேர்வு செய்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்து ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் கேகே.